Hi, welcome to Tamil Pharma Chemistry. இன்னைக்கு நம்ம protein binding பார்க்கலாம். இது வந்து physiochemical aspects of drug molecules and biological actionங்கற chapter கீழ வருது. First introduction part எழுதிக்கலாம். Drugங்கிறது ஒரு chemical molecule. So இந்த chemical molecule வந்து நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற டார்கெட்ஸை வந்து போய் அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணாதான் இன்ட்ராக்ஷன் பண்ணாதான் நமக்கு ஆக்ஷன் கிடைக்கும். என்னென்ன டார்கெட்னா புரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ இதெல்லாம் தான் டார்கெட்ஸு. ஸோ இது மாதிரி டார்கெட்டை போய் நம்ம ட்ரக்கு அட்டாச் பண்ணால் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் இருக்கும். இது எதை பொறுத்து இருக்கும்னா ஆக்ஷனு நம்ம ட்ரக்கோட ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து இருக்கும். என்னென்ன வேரியஸ் ஃபிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆனால் சாலிபிலிட்டி, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹைட்ரஜன் பாண்டிங், அயனைசேஷன், காம்ப்ளெக்சேஷன், புரோட்டீன் பைண்டிங் இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனில் எழுதிக்கலாம். புரோட்டீன்ங்கிறது எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நம்ம டார்கெட்டை வந்து ரிசப்டாரும் புரோட்டீன் தான். அதே மாதிரி பிளட்ல இருக்கிற அல்புமினும் புரோட்டீன் தான். ஸோ புரோட்டீனில் போய் ட்ரக் வந்து பைண்ட் ஆகிக்கும். நம்ம ட்ரக்கு நேச்சுரலாகவே நம்ம ட்ரக்கு போய் புரோட்டீனில் பைண்ட் ஆகிக்கும். இப்படி பைண்ட் ஆகாமல் இருக்கிற அன்பவுண்ட் ட்ரக்கு அது வந்து ஈக்குவலாக இருக்கும். பைண்டு ட்ரக்கும் 50% பைண்ட் ஆச்சுன்னா 50% வந்து அன்பவுண்டாக இருக்கும். இந்த அன்பவுண்ட் ட்ரக் தான் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கொடுக்கும். பைண்ட் ட்ரக் வந்து எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஃபார்மகோ கைனடிக் ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, ஃபார்மகோ டைனமிக்லயும் ப்ராப்பர்ட்டியும் எதுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாது. அது வந்து இன்னடாக தான் இருக்கும். வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் பைண்டிங்? இன்ட்ரா செல்லுலர் பைண்டிங், எக்ஸ்ட்ரா செல்லுலர் பைண்டிங். ட்ரக்கும் புரோட்டீனும் பைண்ட் ஆகிறது வந்து ரிவர்சிபிள் பைண்டிங்கா இருக்கும். ரிவர்சிபிள்னா நம்ம எப்படி ரிவர்ஸ் கீர் எடுக்கிறோம், பின்னாடி ஒன்ஸ் அட்டாச் ஆகும், பின்னாடி டிட்டாச் ஆகி வந்துடும். அதுதான் ரிவர்சிபிள் பைண்டிங். இர்ரிவர்சிபிள் பைண்டிங், ஒன்ஸ் அட்டாச்மெண்ட் அப்படி பர்மனண்டா இருந்ததுன்னா அது வந்து டாக்ஸிக் எஃபெக்ட் கொடுக்கும் நம்ம உடம்புல. வேரியஸ் டைப் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் பைண்டிங் என்னன்னா எக்ஸாம்பிள் அல்புமின், ஆசிட், கிளைகோப்ரோட்டீன், லிப்போப்ரோட்டீன், குளோபுலின்ஸ் இதெல்லாம் வேரியஸ் டைப் ஆஃப் இன்ட்ராசெல்லுலர் பைண்டிங் டு த ட்ரக்ஸ் வித் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா செல்லுலர் எதில் இருக்குன்னா லிவர்ல போயிட்டு பேராசிட்டமால் லிவர்ல போய் தான் ஆக்ஷன் கொடுக்கும், அதே பைண்ட் ஆகும். அதே மாதிரி லங்ஸ்ல வந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அலர்ஜி இருக்கும்போது ஆன்டிஹிஸ்டமின் சாப்பிடும்போது அது லங்ஸ்ல சளி கட்டுறத நிறுத்துது. அதனால அது லங்ஸ்ல போய் ஆக்ஷன் கொடுக்குது, அட்டாச்மெண்ட் ஆகுது. புரோட்டீன் பைண்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் சொன்னோம். இந்த ரிவர்சிபிள் பைண்டிங் ஆகிறதுக்கு என்னென்ன பாண்ட்ஸ் நம்ம யூஸ் ஆகுதுன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், ஹைட்ரோபோபிக் பாண்ட்ஸ், அயனிக் பாண்ட், வாண்டவால் ஃபோர்ஸஸ் எல்லாம் இன்வால்வ் ஆனா அது ரிவர்சிபிள் பைண்டிங். கோவேலன்ட் பாண்ட் நடந்ததுன்னா புரோட்டீனுக்கும் ட்ரக்குக்கும் நடுவில் அது இர்ரிவர்சிபிள் பைண்டிங். இதனால நமக்கு கார்சினோஜெனிக் எஃபெக்ட், டாக்ஸிக் எஃபெக்ட் நமக்கு உருவாகும். வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் புரோட்டீன் பைண்டிங்? இது எதை பொறுத்துக்குன்னா ட்ரக் மாலிக்யூலை பொறுத்து இருக்கு, அதுக்கப்புறமா புரோட்டீனை பொறுத்தும் இருக்கு. ஸோ ட்ரக் ரிலேட்டட் ஃபேக்டர்ல ட்ரக்குங்கிறது ஒரு கெமிக்கல். ஸோ இதனோட லிப்போஃபிலிசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா புரோட்டீனோட பைண்ட் ஆகிறத வந்து அதிகமாகும். லிப்போஃபிலிசிட்டிங்கிறது ஹைட்ரோஃபோபிக் கேரக்டர், நான் போலார் கேரக்டர் அதிகமாக இருந்ததுன்னா ட்ரக்குக்கு புரோட்டீனோட போய் பைண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து பைண்டிங் ப்ராசஸ் வந்து ஆல்ட்ரேஷன், ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருந்ததுன்னா பைண்டிங் அதிகமாகும். அஃபினிட்டி டு சம் ட்ரக்ஸ் வந்து டிஜிடாக்சின், டிஜாக்சின் இதெல்லாம் போய் டைரக்டா கார்டியாக் மசில்ல போய் புரோட்டீன்ஸை வந்து அட்டாச் பண்ணோம். ஸோ டைரக்டா வி ஆர் டார்கெட்டிங் த பார்ட்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டீன் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ்ல வந்து பிசியோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து எப்படி இருக்குது, லிப்போ புரோட்டீனா இருக்கா, அடிப்போஸ் டிஷ்யூவா இருக்கா, இது மாதிரி இருக்கும்போது லிப்போஃபிலிக் ட்ரக் வந்து போய் அட்டாச் ஆகும். நெக்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த புரோட்டீன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த புரோட்டீன் வந்து டிஃபர் ஆகும் இன் டிசீஸ் ஸ்டேட்ல அதிகமாகும், கம்மியாகும். ஸோ இது அதை பொறுத்து பைண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபினைல் பியூட்டசோனும் வேர்ஃபேரின் ரெண்டும் கொடுக்கும்போது வேர்ஃபேரின்ங்கிறது ஆன்டிகோயாகுலண்ட், அதோட ஆக்டிவிட்டியை வந்து இது வந்து நல்லிஃபை பண்ணிடும். ஃபினைல் பியூட்டசோன் வந்து வேர்ஃபேரினை வந்து தடை பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து ஹெமரோஜெனிக் ஆக்ஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஏஜ் வந்து நியோனட்ஸ்னா சின்ன குழந்தைங்க. ஸோ 1 ஏஜுக்குள்ளார இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து லோ அல்புமின் கண்டென்ட் இருக்கும். அப்போ ட்ரக் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம கம்மியான டோஸ் கொடுக்கணும். இன்ஃபேன்ஸ்க்கு வந்து ஹை டோஸ் கொடுக்கணும்.
எல்டரி பேஷண்ட்னா வயசானவங்களுக்கு லோ அல்புமின் இருக்கும், அதனால டோஸ் வந்து கம்மியா தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் டிசீஸ் ஸ்டேட், ரீனல் ஃபெயிலியர் அப்ப அல்புமின் கண்டென்ட் கம்மியா இருக்கும், அதனால நமக்கு வந்து ஆக்ஷன் அதிகமா இருக்கும், கம்மியான ட்ரக் தான் கொடுக்கணும். ஹெப்பாட்டிக் அப்பயும் அல்புமின் சிந்தசிஸ் வந்து கம்மியாகும், அப்பயும் நம்ம கம்மியான டோஸ் தான் கொடுக்கணும், ஹையர் டோஸ் கொடுக்க கூடாது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் புரோட்டீன் பைண்டிங் என்ன சிக்னிஃபிகன்ஸ்னா, நம்ம ட்ரக் போய் இப்போ வேரியஸ் ப்ரோட்டீன்ஸோட அட்டாச் ஆகும்போது ஈஸியா வந்து அப்சர்ப்ஷன் ஆகாது, ஸோ அப்சர்ப்ஷன்ல ப்ராப்ளம் ஆகும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து பெரிய மாலிகுலா ஆகிறதுனால இது வந்து பிளட் பிரெயின் பேரியர், பிளசென்டல் பேரியருக்குள்ள உள்ள போகாது, கிரானுலோஸ்ல ஃபில்ட்ரேஷன் ஆகாது. நெக்ஸ்ட் மெட்டபாலிசம், அன்பவுண்ட் ட்ரக் மட்டும்தான் மெட்டபாலிசம் ஆகும், புரோட்டீன் பவுண்ட் பண்ற ட்ரக் மெட்டபாலிசம் ஆகாது, இதனால ட்ரக்கோட ஹாஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் எலிமினேஷன், எலிமினேஷன்னா யூரின் ஃபீக்கஸ்ல எலிமினேஷன் ஆகும் ட்ரக். புரோட்டீன் பைண்ட் ஆன ட்ரக் வந்து ஈஸியா மெட்டபாலிசம் ஆகாது, அதனால எலிமினேஷன் ரேட் வந்து கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் புரோட்டீன் பைண்டிங் ஆகிற ட்ரக் வந்து ஈஸியா ஆக்ஷனும் கொடுக்காது, ட்ரக் ஆக்ஷன் வந்து கம்மியா இருக்கும். புரோட்டீன் பவுண்டட் ட்ரக் வந்து சஸ்டெயின் ரிலீஸா ஆக்ட் பண்ணும். சஸ்டெயின் ரிலீஸ்னா ட்ரக் வந்து ரொம்ப நேரம் நம்ம உடம்புல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் சஸ்டெயின் ரிலீஸ். அந்த சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்ஸ் வந்து நம்ம புரோட்டீனை டார்கெட் பண்ணி தான் கொடுக்குறாங்க.